இந்த காட்சியை பாருங்க. செத்தாலும் செத்து போயிருமே தவிர இங்கிருந்து ஒரு புடி மண்ணை கூட அரசாங்கத்தினாலேயோ இந்த நிர்வாகத்தினாலேயோ எடுக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் வந்தா எங்க உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். இந்த விஷயத்தை நீங்க அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏப்ப நான் சொல்றது. யார் இவர்? ஒரு போராளி, ஒரு சமூக போராளிங்க. இவர் ஒரு வழக்கறிஞர். இவர் பேர் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார். இவர் விவசாயிகளுக்காக தன் உயிரையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருங்க. இவரை பற்றி பல நாள் நான் பேசணும்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கான நேரம் கிடைக்கல. உண்மையிலேயே இது போன்ற ஒரு வீரமான ஒரு சமூக போராளியை நம்ம பாராட்டி ஆகணுங்க. உண்மையிலேயே இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் இது போன்ற நபர்களை பாராட்டியே ஆகணும். கண்டிப்பான முறையில் இவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும். இது போன்ற சமூக போராளிகள் அதிகமாக வரணும். அவர்களுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. வீதியில் இறங்கி போராடுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுவும் என் உயிரை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரமான அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது சாதாரண பேச்சு கிடையாதுங்க. உண்மையிலேயே அக்கறையுடன் எதுக்கும் துணிந்த ஒரு வீரமான ஒரு நபர் தாங்க அப்படி பேச முடியும். உண்மையிலேயே இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் ஒரு வாழ்த்து சொல்ல மறந்துடாதீங்க. செத்தாலும் செத்து போயிருமே தவிர இங்கிருந்து ஒரு புடி மண்ணை கூட அரசாங்கத்தினாலேயோ இந்த நிர்வாகத்தினாலேயோ எடுக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் வந்தா எங்க உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். இந்த விஷயத்தை நீங்க அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது.